بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்கிடையே சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு இறந்தவரை பற்றி மக்கள் புகழ்தல் சம்பந்தமாக. மௌத்தா போனவரை பற்றி மக்கள் பேசலாமா, புகழ்ந்து பேசலாமா? அவ்வாறு புகழ்ந்து பேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்குகிறதா? அப்படி புகழ்ந்து பேசுவது எதற்குண்டான அடையாளம் என்பது சம்பந்தமான விளக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் இறந்தவரை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொண்டு புகழ்ந்தார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் லஹு என்பதாக சொன்னார்கள். அதாவது அவசியமாகிவிட்டது அவருக்கு என்று கூறினார்கள். பின்பு மற்றொரு ஜனாசாவின் அருகில் நபித்தோழர்கள் சென்றார்கள். அந்த ஜனாசாவை பற்றி ரொம்பவும் புகழ்ந்து இல்லாமல் அவருடைய உண்மை நிலையை பற்றி இழிவாக பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்ற அதே வார்த்தையை கூறினார்கள். என்ன அவசியமாகிவிட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்க, அந்த ஜனாசாவை குறித்து புகழ்ந்து நல்லதை பேசினீர்கள், அவருக்கு சொர்க்கம் அவசியமாகிவிட்டது. இந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து பேசினீர்கள், அவருக்கு நரகம் அவசியமாக ஆகிவிட்டது. நீங்கள் தான் பூமியில் அல்லாஹ்வுக்குரிய சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப மக்கள் ஒரு மரணத்திற்கு பிறகு பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேச்சிலே அல்லாஹ்வுடைய சாட்சி இருக்குகிறது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாட்சி இருக்குகிறது. அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்மை பற்றி நல்ல விதமாக பேசும் அளவிற்கு நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்ம வாழ்ந்து விட வேண்டும். இறையச்சமுடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக, நாயகத்தின் அத்தனை நல்ல குணங்களுக்கும் உரியவர்களாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்மளை பற்றி எப்படி பேசுவாங்க? நல்லா பேசுவாங்க. அதுவே சாட்சி நாளை நாம் சொர்க்கவாசி என்பதற்காக. இல்லை என்று சொன்னால் தீன் இல்லை, தொழுகை இல்லை, மார்க்கம் இல்லை, நல்ல பண்பு இல்லை, நல்ல குணம் இல்லை, உறவுகளை அனுசரித்து வாழும் ஒரு நல்ல பக்குவம் இல்லை, இப்படி எல்லா விதத்திலும் மைனஸாக இருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை அவர் மரணித்ததற்கு பிறகு என்ன பேசப்படும்? நல்லதையா பேசப்படும்? இல்லை இல்லை, மாற்றமாக பேசப்படும். அதுவும் நாளை மறுமையில் இவர் நரகவாசி என்பதற்கு சாட்சியாக ஆக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபுல் அஸ்வத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனா சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் முன் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா பற்றி நல்ல வார்த்தை பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவசியமாகிவிட்டது, வஜபத் என்பதாக கூறினார்கள். பின்பு மற்றொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவர் பற்றி நல்ல விதமாக பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஜபத் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த நபர் பற்றி புகழ்ந்து பேசப்படவில்லை, இகழ்ந்து பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஜபத் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். அப்போது உடன் இருந்தவர்கள், அமீர் முஃமினீன், மூமின்களின் தலைவர் அவர்களே, என்ன அவசியமாகிவிட்டது என்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போலவே நானும் கூறினேன். நல்ல விதமாக 4 பேர் சாட்சி கூறும் எந்த ஒரு முஸ்லிமையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்லிவிட்டு உமர் அவர்கள் கூறினார்கள், 3 பேர் கூறினால் என்று நாங்கள் கேட்டோம். 4 பேர் நல்ல விதமா பேசினா அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அவசியமாக்கிட்டான்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒண்ணு, சரி 4 பேர் பேசல, ஒரு 3 பேராவது பேசினா அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு
3 பேர் கூறினாலும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அவன் மறுபடியும் கேட்டோம், 2 பேர் பேசினா இதெல்லாம் ஒரு சலுகை நமக்காக. அவன் 2 பேர் கேட்டா பேசினால் என்று கேட்டோம். 2 பேர் கூறினாலும் தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். பின்பு ஒருவர் கூறினாலுமா என்று நாங்கள் கேட்கவில்லை. ஏன்னா ஒரு சலுகைங்கிறது ஒரு அளவுக்கு தானே. அதுக்காண்ட ஒருத்தர் நல்லா பேசிட்டா மட்டும் போதுமா? அந்த ஒருவரையும் தாண்டி நம்மை பற்றிய நல்ல விதமாக பேசுவதற்குண்டான ஒரு குணம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். அப்படியே ஒருத்தர் பேசுறதாக இருந்தா அந்த ஒருத்தர் யாராக இருக்கணும்? நம்மளை கெட்ட மனைவியா இருக்கும். எப்படி? என் வீட்டுக்காரு நல்லவரு, என் வீட்டுக்காரு தங்கமானவர், என் வீட்டுக்காரரு ரொம்ப ரொம்ப தக்வாவுடையவர், தொழுகையாளி என்று அந்தம்மா பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? ஒரு கபூலியத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்துட்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக